மாண்புமிகு புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி காலத்திலேருந்து நான் அண்ணாதிமுகவில் தான் இருக்கேன். இப்போ சிலுவம்பாளையம் பழனிசாமி அவர்கள் கட்சியை கெடுத்துக்கிட்டு யாரையுமே அண்ட விடுறதில்ல. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இவர் எல்லாத்தையுமே விரட்டி விட்டுட்டு எப்படித்தான் இந்த கட்சியை உருவாக்கி அம்மா சொன்னதைப் போல நான் இல்லை என்றாலும் எனக்கு பின்னால் 100 ஆண்டுகள் இருந்தாலும் அதிமுக யாரும் அழிக்க முடியாதுன்னு சொன்ன காரணத்துக்காக இவர் உடனே இவருடைய காலத்திலே அழிச்சிட்டாரு. ஆகையினால நாங்கள்லாம் வெறுத்து போய் இப்போ தியாகத் தலைவி சின்னம்மா அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைத்து மக்களுக்காக நல்லது செய்வோம் என்று எங்களிடத்தில் நேர கூறி இருக்கிறார்கள். ஆகையால் அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை வில்லிவாக்கம் தமிழ் மாநில காங்கிரஸ் பிரிஞ்சு புரட்சித்தா சின்னம்மா அவர்களுடைய தலைமையில் தான் இயங்க வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு இந்த கட்சியில் இணைந்துள்ளேன். அம்மாவிடம் 2 வருட காலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கொடி வந்தவுடன் கட்சி பெயர் எப்போ அறிவிப்பார் என்று எதிர்பார்த்து கொண்ட நேரத்தில் திடீர் என்று அறிவித்தார்கள். மகிழ்ச்சியாக இருந்தது. புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய உடனிருந்து அவர் நேராக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பயணித்து கொண்டிருந்தார்கள். அவர் தொடங்கிய கட்சி, அதுவும் கிடைத்திருக்கின்ற தென்னந்தோப்பு சின்னம் அம்மாவுடைய தலைமையிலே தமிழகத்திலே புரட்சியாக புதிய ஆட்சி மலர வேண்டும் என்று நாங்கள் அதற்கெல்லாம் முழு ஒத்துழைப்போடு உழைப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் துரை, திருநெல்வேலி மாவட்டம் மானூர் யூனியன் கங்கை கொண்டான் இளைஞர் பாசார செயலாளர் அதிமுகவில். அம்மாவுடைய வழியில் சத்தியம் தவறாமல் பயணிப்போம். பெருமாள், மதுரை புறநகர் வடக்கு மாவட்ட துணை செயலாளர். ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகி சின்னம்மா தலைமையில் கட்சி பணியாற்ற வந்துள்ளேன். அவங்க தலைமையில் சிறப்பாக பணியாற்றி நல்ல அடுத்து 2026ஆம் ஆண்டு அவங்க முதல்வராக பதவியேற்கும் வரை அவங்க பணிக்கு சிறப்பாக பணியை செய்வேன். என் பேர் சீமைச்சாமி. நான் அதிமுக படிக்கிற காலத்தில் அதிமுகவினுடைய புரட்சித் தலைவர் ஒரு கட்சியில் இணைந்திருந்தேன். அகில இந்திய ரீதியில் அடையாளம் கண்டு தமிழகத்துக்கு ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதே போன்று இன்னைக்கு துரோகிகையிலையும் எதிரிகையிலையும் இந்த தமிழகம் அடைந்து கொண்டு இருக்கும்போது புரட்சித் தலைவி சின்னம்மா அவர்கள் இன்னைக்கு ஆலமரம் போல கட்சி ஆரம்பித்து ஆலமரம் போல வளர்ந்து இந்த கட்சி வளர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார்.